நடிகர் நெப்போலியன், சுதா இந்த தம்பதிகளுடைய மூத்த மகன் தான் தனுஷுங்கிறவர். அவருக்கு தசை சிதைவு நோய் இருக்குது. அதனால் அவர்னால் ப்ராப்பராக எல்லார் மாதிரியும் நடக்க முடியாது. அவர் 2011லேயே யுஎஸ்ஏ போகணுன்னு அவங்க அப்பா கிட்ட கேட்டோன்னா அவங்க அப்பாவும் ஓகே யுஎஸ்ஏ போகலான்னு சொல்கிறாங்க. அவரோட தம்பியும் நீங்கள் அண்ணா எங்கே இருக்காங்களோ அங்கேயே நானும் வரேன்னு சொல்லிவிட்டு அவங்க தம்பியும் யுஎஸ்ஏ போகிறாங்க. குடும்பத்தோடு போய் அமெரிக்காலே செட்டில் ஆகிடுறாங்க. அங்கே நெப்போலியனும் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி அதையும் நல்லா ரன் பண்ணிகிட்டு இருக்கார். இந்த மாதிரி இருக்கப்போ தனுஷ் அவருடைய கல்யாண வயது எட்டினோடனே எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்கன்னு சொல்கிறாங்க. தொடர்ந்து 3 வருஷமாக பொண்ணு தேடி அக்ஷயான்னு திருநெல்வேலி பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணுறாங்க. அக்ஷயா ரொம்பவே தனுஷை பிடிச்சி போய் தான் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஆனால் விமர்சனங்கள்லாம் பணத்துக்காக அக்ஷயா கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அந்த மாதிரி சொல்கிறாங்க. அதை பற்றி அவங்க கவலைப்பட்டுக்கல. அக்ஷயாவுக்கும் தனுஷுக்கும் பிடிச்சி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அக்ஷயா வசதி குறைவாக இருந்தவங்களாக இருந்தாலும் அவங்க தனுஷை கல்யாணம் பண்ணிக்கிறத பணத்துக்காக கல்யாணம் பண்ணிக்கிறாங்கன்னு ஈஸியாக சொல்கிறாங்க. அவங்களுடைய சொந்த விருப்பம் அது. எல்லா நடிகர்களும் வந்திருக்காங்க, நடிகைகள் எல்லோரும் வந்திருக்காங்க. நெப்போலியன் மேலே உள்ள நட்புனால தான் அவங்கெல்லாம் வந்திருக்காங்க. அந்த மாதிரி சிலர் அவங்களோட விருப்பத்துக்காக கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அதை போயிட்டு ஜப்பானில் நம்ம பாரம்பரியப்படி இந்த திருமணத்தை கல்யாணம் பண்ணியிருக்காங்க. இந்த திருமணம் நடந்திருக்கு. ஜப்பானில் போய் கல்யாணம் பண்ணுறதுங்கிறது ஒரு பெரிய விஷயந்தான். ஒரு பாசப்பிணைப்பான குடும்பம் இந்த குடும்பம். அக்ஷயாவையும் நல்லா வச்சுக்குவாங்க அவங்க நெப்போலியன் சுதா தம்பதியினருக்கு 2 பசங்கனால அக்ஷயாவை குலதெய்வமாக தான் பொண்ணாகவே நினைக்கிறாங்க. அக்ஷயாவோட பேரண்ட்ஸும் இதுக்கு நல்லா சம்மதிச்சு அக்ஷயா ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்காங்க. எங்களை சப்போர்ட் பண்ண தான் சொன்னாங்க. என்னோடய முடிவுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் அந்த மாதிரி தான் சொன்னாங்க. யாரும் அக்ஷயாவை எந்த கட்டாயமும் படுத்தலை. ஆனால் நிறையா பேர் கேட்குறாங்க எதுக்கு இந்த கல்யாணம் அப்படின்னு. ஒரு பையன் எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்கிறப்ப, ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணி வைங்கன்னு சொல்கிறப்ப அந்த கல்யாண வயசில் திருமணம் பண்ணி வைக்கிறது தானே முறை. அதை தான் அந்த பேரண்ட்ஸ் பண்ணுறாங்க. நெப்போலியன் சந்தோஷத்தில் அழுதுகிட்டே இருந்தாங்க, கண் கலங்கிட்டே இருந்தார். ரொம்பவே சிறப்பாக ஒரு திருமணம் நடந்தது. இந்த தம்பதிகள் பல்லாண்டு வாழணும்னு வாழ்த்துங்க. 4 வயசில் துள்ளி குதித்து விளையாடிட்டு இருந்த இந்த தனுஷ் 17 வயசில் இறந்துருவான்னு சொல்கிறாங்க. அதை பற்றி கவலைப்படாமல் தான் குழந்தைய எவ்வளோ நல்லா பார்த்துக்கணுமோ அந்த அளவுக்கு நல்லா பார்த்து இந்த அளவுக்கு நல்லா கொண்டுட்டு வந்துருக்காரு நெப்போலியன். தான் பையன் மேலே இருந்த அக்கறையால் மட்டுமா தான் இந்த மாதிரி ஒரு குழந்தைய பத்திரமா பாதுகாக்க முடியும். அந்த குழந்தைக்கு அவன் விருப்பப்படியே கல்யாணமும் பண்ணி வைக்கிறாங்க. எத்தனை குறை இருந்தாலும் பரவாயில்ல, தான் பையன் நல்லா இருக்கணும்னு அவன் விருப்பப்படி இந்திய முறைப்படி திருமணமும் அதே மாதிரி இந்திய முறைப்படி சாப்பாடும் ஜப்பானில் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே பல்லாண்டு வாழ வாழ்த்துகிறோம். நன்றி, வணக்கம்.